ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யார்ன்ஸ். இன்னைக்கு நம்ம சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம். சர்க்கிள்னால் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சுல, இந்த ஃப்ளவர் பொக்கெட். இந்த இதெல்லாமே சர்க்கிள் பேஸ் தான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு அமுக்குமி பண்ணும்போதும் சர்க்கிளில் தான் நம்மளுக்கு அந்த பால் ஷேப்லாம் வரும்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சர்க்கிள் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி மேட் பண்ணலாம், அப்புறம் கிளாஸ்டர் பண்ணலாம், எல்லாமே சர்க்கிள் வச்சு தான் வரும். பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான சர்க்கிளை வச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் மேஜிக் ரிங் வச்சு இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி செயின் வச்சும் பண்ணலாம். செயின் போட்டு பிகினர்ஸ் செயின் போட்டு பண்ணலாம். எப்படி வேணாலும் இந்த சர்க்கிள் பண்ணலாம். சர்க்கிளில் நிறைய தப்பு வரும். கரெக்டான ஹூக் எடுக்கலைன்னா இந்த மாதிரி சில சர்க்கிள்லாம் வளைஞ்சி வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சி வரும், தெரியுதா? வளைஞ்சி வரும். அது சில சமயம் நம்ம நிமித்தி விட்டோன்னா கூட சரியாயிரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நம்மளுக்கு கர்வ் அப்படி வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹூக்கை மாற்றி தான் ஆகணும். இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் ஹூக் எடுத்து, இப்போ நம்ம இது பண்ணியிருக்க 2 mm ஹூக்கில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த சைஸ் 2.5 mm ஹூக் எடுத்து பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இதாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வராது. இந்த யூ ஷேப் வந்துருக்கு. இதில் பார்த்தீங்களா, யூ ஷேப்பில் இருக்குது, கொஞ்சம் தூக்கி நிற்கிது. இந்த மாதிரி ரவுண்டு அப்படி வராமல் இந்த ஃப்ளாட்டாக வரும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஹூக்கை மாற்றினா கரெக்டாக வந்துடும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ளாட் சர்க்கிள் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு யான் எடுத்துருக்குறோம். அப்புறம் ஒரு நீடில் எடுத்திருக்கேன். நான் 2.5 mm எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமாட்டி ஒரு சிசர்ஸ், ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஒன்று எடுத்துருக்குறேன். இதெல்லாம் தான் வேணும். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஃப்ளாட் சர்க்கிள் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 செயின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இந்த சர்க்கிள் வச்சு தான் ஆரம்பிப்போம். அதனால் இதை பாருங்கள், பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மேஜிக் ரிங் போட்டேன். மேஜிக் ரிங் போட்டுட்டு நம்ம 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் போட்டேன், 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 செயின் போட்டோம். இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம டபுள் க்ரோஷேயில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே 9 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். 9னா இந்த இதையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு 10 டபுள் க்ரோஷேஸ் வரும். 9 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷே எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியாதவங்க இருந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள் எப்போவுமே. ஏன்னா பிக்கர் ஆக ஆக நம்மளுக்கு தப்பாக பண்ணிட்டோம்னா அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு ரோலையும் கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது நான் இப்போ 5 போட்டிருக்கேன். இன்னும் 4 போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 9 போட்டேன். இந்த இதையும் சேர்த்தா செயினையும் சேர்த்தா எனக்கு 10 வருது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த மேஜிக் ரிங்கை இழுத்துடலாம். இழுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் எங்கே பண்ணுறோன்னா அந்த 3rd செயினில் பண்ணணும். செயின் 3 செயின் போட்டிருக்கோம்ல, அந்த 3ஆவது செயினில் மேலே பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எல்லாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு எடுத்துடலாம். நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். பார்த்திங்கன்னா இது ஸ்மால் ரவுண்ட் மாதிரி இருக்கா. இதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு எல்லா இதுலேயுமே எல்லா செயின்லேயுமே எல்லாம் இந்த செயின் வருதில்ல, இந்த வி ஷேப் செயின் வருதில்ல, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கலாம். இது ஒரு டபுள் க்ரோஷே.
இதுக்கப்புறம் இதே இதில் வந்து இன்னொன்று போட்டுக்கலாம், இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பேர் ஆயிடுச்சு. இனி அடுத்ததில் வந்து பாருங்கள், அடுத்த தெரியுதா, இந்த இதுக்குள்ளே போடுறேன், இந்த செயின்குள்ளே, அடுத்த செயின்குள்ளே இதுக்குள்ளே ரெண்டு டபுள் க்ரோஷே போடணும். 1 2 இதுக்குள்ளே தான் திருப்பியும் போடுறேன் பாருங்கள். 2 இதே மாதிரி இதுதான் இன்க்ரீஸ். இது இப்படி இன்க்ரீஸ் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக நீட்டாக வரும். ஏன்னா நம்ம அதை வந்து பெருசாக்கிட்டே போகிறோம் இல்லையா, அடுத்தடுத்த ரோவில் வந்து பெருசாக்கிட்டே போகிறனால அது அழகாக வரும் ரவுண்ட் ஷேப்பில். ப்ளஸ் கீழே வந்து நம்ம வந்து 10 போட்டிருக்கோம் டபுள் க்ரோஷே. அந்த 10 டபுள் க்ரோஷே போட்டதுனால நம்மள இதில் வந்து 20 டபுள் க்ரோஷேஸ் வரணும். அதாவது ஒரே செயினில் நம்ம 2 போடுறதுனால நம்மளுக்கு வந்து 20 டபுள் க்ரோஷேஸ் வரும். நான் 20 வரைக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா, சுருங்கக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி மடங்கிடக்கூடாது, இதை மாதிரி இந்த ஷேப்லேயும் வந்துடக்கூடாது. நம்மளுக்கு வேணும் ஃப்ளாட் ஷேப்பில் தான் இருக்கணும். அதனால் ரொம்பவும் பிடிச்சி இழுத்து பண்ணாமல், ரொம்ப லூஸ் விட்டு பண்ணாமல் நார்மலாக பண்ணால் தான் இந்த ஷேப் வரும். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 20 முடிச்சிட்டேன். 20 முடிச்சுட்டு இந்த இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். 1 2 3 தேர்ட் செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். அதனால் நம்மளுக்கு 20 செயின்ஸ் இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, எங்கேயும் தப்பு விட்டுறாமல் வச்சுக்கோங்க. வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஃப்ளாட்டாக வந்திருக்கு பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குல்ல. ஓகே, இதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம அடுத்த ரோ பண்ண போகிறோம். அடுத்த ரோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இதை சேம் 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த சேம் இதிலே வந்து அடுத்த செயினில் வந்து இந்த செயின் இருக்குல்ல, இதில் வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2 2 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். அடுத்ததில் என்ன பண்ண போகிறோம்னா 1 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த அடுத்த செயின் இருக்குல்ல, அந்த அடுத்த செயினில் 1 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். 1 பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் திருப்பியும் இந்த இதில் வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். 1 2 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். அடுத்ததில் திருப்பியும் 1 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இது வந்து இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ் அப்படி பண்ணுறோம். இல்லை 2 டபுள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே. இப்படி இப்போ சுற்றி நம்ம பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மொத்தமாக 30 டபுள் க்ரோஷேஸ் இப்போ நம்ம போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம வந்து 10 போட்டோம், செகண்ட் ரவுண்டில் வந்து 20, தேர்ட் ரவுண்டில் வந்து 30, அடுத்த ரவுண்டில் என்ன வரும் 40 வரணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த இதுதான் வந்து நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணுவோம். இந்த ரவுண்டு வந்து மேக்ஸிமம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வர எல்லாமேத்துக்கும் நம்ம வந்து இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ளாட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து மாற்றி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணலாம். அதை என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி. இது பார்த்திங்கன்னா அடுத்ததில் வந்து 2 செயின் அதாவது 3 செயின் போட்டுக்கிறோம் எப்பவும் போடுற மாதிரி. அதுக்கப்புறமாட்டி 2 செயினை விட்டுட்டு, அதாவது டபுள் க்ரோஷே 2 தடவை போட்டுட்டு
அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். இப்படி தான் வரும் அடுத்த பேட்டர்ன். அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த பேட்டர்னும் வரும். அடுத்த பேட்டர்னில் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அப்படி இன்க்ரீஸ் போடுவோம். இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எத்தனை ரவுண்ட் பண்ணுறோமோ அந்த ரவுண்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபுல்லையும் அவுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பிகினர்ஸ் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம தான் கரெக்டாக வரும். இப்போ 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 3 செயின் போட்டுட்டோம். ஒரு டபுள் க்ரோஷே இங்கே போட்டுடுறோம். இந்த 3 செயின் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே, இது ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்ததில் வந்து நம்ம ஒரு இன்க்ரீஸ் போட்டுக்கலாம். 1 2 டபுள் க்ரோஷே சேர்ந்தால் ஒரு இன்க்ரீஸ். அதுக்கப்புறமா திருப்பியும் இதில் வந்து 2 டபுள் க்ரோஷேஸ், அதாவது எப்படின்னா தனித்தனியாக 1 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம், தனித்தனியாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தனியாக ஒரு இது வந்து செயின் போட்டோம். இது ஒரு டபுள் க்ரோஷே கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷே. இது ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கோம். இது 2 தனித்தனியாக டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இதையும் சேர்த்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததில் வந்து 2 டபுள் க்ரோஷே, இங்கே ஒரு டபுள் க்ரோஷே, இங்கே ஒரு டபுள் க்ரோஷே வரும். அதுக்கு அடுத்ததில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே ஒரு டபுள் க்ரோஷே, இங்கே ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இப்படி பண்ணோம்னா நம்ம 4th ரவுண்டில் 40 க்ரோஷேஸ் நம்ம டபுள் க்ரோஷேஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் மாறி போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இங்கே ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ப்ராக்டிஸ் ஆனனால நான் அப்படி பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அது கவுண்ட் பண்ணுறது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு சர்க்கிள் தெரியுதா? இது ஒரு சர்க்கிள் 2, அடுத்தது இப்போ 3 முடிச்சுட்டு 4th பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. 1 2 3 4. ஓகேவா? 4th பண்ணிகிட்ருக்கோம். 4th லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து ரோ பண்ணும்போது திருப்பியும் 3 செயின்ஸ் போட்டுட்டு திருப்பியும் 1 2 3 டிசி போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 டிசி போட்டுட்டு அடுத்த ஒரு இன்க்ரீஸ். இப்படி நம்ம ஒவ்வொரு இது பண்ணுறதுக்கும் அப்படியே நம்ம வந்து ஒரு இதையும் ஏற்றிட்டே போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்க்கிள் மாதிரி ஷேப் கிடைக்கும்.